வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு கருமையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற தலைப்பில் சிந்திப்போம். நம்முடைய இந்த மனித பிறவி அப்படிங்கிறது வித்து தொடராக தான் வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு. ஸோ வித்து வழியாக ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் நாம் ஒவ்வொன்றா கடந்து வந்திருக்கோம். இந்த மனித பிறவி தான் த லாஸ்ட் பிரபஞ்ச தன்மாற்றத்தில் இறுதியாக பூத்த மலர் தன்மாற்றம் மனிதன். ஸோ இதுக்கு மேலே அடுத்த தன்மாற்றம் அப்படிங்கிறது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நிறைவு பெற்றுவிட்டது. அதற்கான தேவை எதுவும் இல்லை. அப்போ புற அமைப்பில் எல்லாமே இறைநிலை பக்காவாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. புறத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இனிமே அகத்தில் தான் நாம் வளரணும். அகத்தில் நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த 6வது அறிவு அப்படிங்கிறது தன்னைத்தானே உணர்வதற்காக உருவான ஒரு அறிவு. தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்காக உருவானது தான் இந்த மனித பிறவி. அப்போ இது எதன் வழியாக நிறைவு பெறும்? இதற்கான செயல் என்ன அப்படின்னா, அது மனவளக்கலை, இந்த தியான பயிற்சி, இதன் மூலமாக தான் அது நிறைவு பெறும். உலக சமுதாய சேவா சங்கம் வேதாத்ரி மகரிஷி அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஆன்மீக உள்ளுணர்வு கல்வி மட்டும்தான் நம்மை 6வது அறிவில் முழுமைப்படுத்துவதற்கான எல்லா செயல்களையும் உள்ளடக்கமாக கொண்டதாக இருக்கிறது. மகரிஷியினுடைய இந்த பயிற்சி முறைகள் நம்மை முழுமையாக இந்த 6வது அறிவில் நிறைவு பெறச் செய்யக்கூடிய தன்மையோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் எந்த வழியாக 1 by 1 மாறி மாறி வந்தோம் அப்படின்னா வித்து தொடராக தான் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இது புற வழியில் நாம் பிரம்ம நிலையை, இறைநிலையை உணர்ந்துக்கிட்டே போகலாமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியமில்லை. ஆகாய வழி சென்று அங்கேயே நிலைத்து நின்று பரத்தோடு பரமாகி விடலாம் என பரவசம் கொள்ளாதீர். பண்பட்டு பக்குவப்பட்டு பாதாளம் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆதலினால் யாவரும் ஆழ்ந்து சிந்தித்து அறிவோடு நிலைத்து நின்று உங்களை நீங்கள் சந்தியுங்கள். சந்திக்க முயற்சி செய்யுங்கள். அங்கே ஏற்படும் நல்விளைவே யாருக்கும் பொதுவாகும். எல்லா நன்மைகளும் உருவாகும். நிறைவாய் நீடித்து நிலைத்து வாழ்வீர். இந்த கவிதையை நான் தான் எழுதினேன். ஸோ நாம் துரியாதீதத்தில் சுத்த வெளியோடு சுத்த வெளியாக இருந்து அங்கேயே இறைவனை உணரலாம் அப்படிங்கிறது ஒரு சரியான முறையான முயற்சி இல்லை. ஆனால் ஆதி காலத்தில் அப்படி தான் உணர்ந்தாங்க. அதுக்கு பல்வேறு
வழிமுறைகளை, பலவிதமான விதிகளை அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமமானது. ஆனால் மகரிஷி நமக்கு பாதாளம் வழியாக பண்பட்டு பக்குவப்பட்டு பாதாளம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற முறையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அந்த பாதாளம் வழியாக அப்படின்னா நம்மளுடைய உயிரின் மத்தியில் இருக்கக்கூடிய சுத்த வெளிக்குள் ஒடுங்கி அப்படியே உயிருக்குள்ள உயிராக ட்ராவல் ஆகி அப்படியே போகும். அது அப்படி நாம் உள்முகமாக போய் சுத்த வெளியோட விரிஞ்சோம் அப்படின்னா இது எல்லா உண்மைகளையும் நமக்கு தெளிவாக உணர்த்தும். முக்தி அடையிறதுல பல விதம் இருக்கு. அதில் இது ஒரு விதம். இது முழுமையான முக்தி. எல்லாவற்றையும் உணர்ந்து தெளிவு பெறக்கூடிய ஆறாவது அறிவு முழுமை பெறுவதற்கான முக்தி. இந்த நிலையில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக வராக அவதாரத்தை ஒரு காட்சி. சிவனுடைய திருமுடியை பார்ப்பதற்காக விஷ்ணுவும் பிரம்மாவும் போட்டி போடுறாங்க. யார் பெரிய ஆள்? சிவனுடைய திருமுடியை யார் முதலில் காண்கிறார்களோ அவரே பெரியவர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, வளர ஆரம்பிக்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் கூடையே சேர்ந்து திருமுடியை தரிசிக்கிறதுக்காக மேலே போயிட்டே இருக்காங்க. போகிறாங்க போயிட்டே இருக்கு. அது பாட்டில் அவருடைய திருமுடி கண்ணுக்கு தென்படுற மாதிரி தெரியல. இவரும் வளர்றாரு, இவங்களும் போகிறாங்க, போயிட்டே இருக்கு. ஸோ இந்த பிரபஞ்சம் அப்படி தான் வளர்ந்துருக்கு. விரிவடைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம். ஸோ அப்படி வெளியில் நாம் போய் எல்லாம் இறைநிலையை உணர முடியாது. அப்போ இந்த விஷயத்திலேருந்து விஷ்ணு என்ன பண்ணுறாரு, சரி நாமளும் போயிட்டே இருக்கோம், அவரும் வளர்ந்துக்கிட்டே இருக்காரு, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கீழே பூலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவர் பிரம்மா விடுற மாதிரி தெரியல. இல்லை நான் பார்த்துட்டு தான் வருவேன், நான் தான் பெரிய ஆளுங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டே இருக்கார். சரி நீங்கள் போங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு இவர் கீழே இறங்கி போயிடுறார். அதுக்கப்புறமா கீழே போகும்போது விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானோட திருவடியை தீண்டுறார். அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய காலை தொட்டோன்னு அந்த க்ஷணத்தில் திருமுடி திருமாலுக்கு விஷ்ணுவுக்கு தரிசனம் கொடுக்குது. அப்போ இதுதான் ஆன்மீகத்திலையும் நாம் புறத்தில் அவனை நோக்கி இறைவனை உணர்றதுக்காக போயிட்டே இருக்க வேண்டியது தான். அகம் நோக்கி நம்முடைய பயணத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். தி ரிட்டர்ன் ஆஃப் த ஜெனட்டிக் சென்டர், கருமையத்தை நோக்கி ஒரு பயணம். நாம் நம்மளுடைய உயிருக்குள் ஒடுங்கி தவம் பண்ண துவங்கணும். உயிராக நின்று பழகணும். வெளியை உணர முடியும், தரிசிக்க முடியும். தி இன்னர் டிராவல், உள்முக பயணம். இந்த பயணத்துக்கு நம்மளை பலவாறாக தயார் பண்ணணும். ஏதோ தவம் பண்ணுறப்ப மட்டும் அப்படின்னு இல்லாமல் மற்ற செயல்கள், மற்றபடி நாம் மற்றவங்களோட பழகிறது, பேசுறது, இந்த ட்ராவலை அது டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு தன்மை. இந்த ட்ராவல் எல்லாம் காந்தத்தின் வழியாக தான் நடக்குது. கருந்துளை பயணம், கருந்துளையை கடந்து போய்கிட்டே இருக்கும். அது எப்போ உக்காந்தாலும் அது ரன்னிங்லேயே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு அது தவம் அப்படிங்கிற இடத்துக்கு நகரும்.
அப்போ இந்த கருந்துளை வழியாக நாம் நம்மளை ஒடுக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு காந்தத்தின் வழியாக இந்த அமைப்பு உருவாகும். அப்போ இந்த அமைப்பை மற்ற நேரங்களில் நாம் புலன்களை பயன்படுத்தும் போது, மற்றவங்களோட பேசும்போது, பழகும்போது அதனுடைய ஒரு பதிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பதிவு இதை சிதைச்சிடக்கூடாது, இதை உடைச்சிடக்கூடாது. ஸோ ஏதாவது ஒன்று டெம்பராக ரொம்ப டார்க்கான பதிவாக ஏதாவது பண்ணிட்டீங்க, உணர்ச்சி வசப்பட்டு சினம், கோபம், கவலை ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போய் இதை என்ன பண்ணும், உடைச்சிரும். அப்புறம் அதுக்கப்புறம் அது ட்ராவல் ஆகாது, அந்த காந்தத்தை சிதைத்து விடும். ஸோ அதுக்காக தான் மனப்பக்குவங்கிறது ரொம்ப முக்கியம். மகரிஷியினுடைய பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே முன்னேறுறோம், முன்னேற்றம் அடைந்து கொண்டே மீண்டும் பயிற்சிகளை செய்கிறோம், தகவல்களை தெரிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற இதே அறிவு தான் நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இருக்க போகிறதே கிடையாது. நாளுக்கு நாள் இந்த அறிவு வளர்ந்து கொண்டே வரும். இன்னொரு பக்கம் அது வளர்கிற மாதிரி நாம் வாழணும். அதுதான் தற்சோதனை பயிற்சி. அறிவு வளர்கிற மாதிரி வாழணும். ஏன்னா இந்த அறிவை வளர்த்துக்க வேண்டிய சிஸ்டமே இந்த மனித பிறவி தான். 6வது அறிவில் முழுமை பெறுவதற்கான சிஸ்டம் அது மனித பிறவிக்கு தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த 6வது அறிவில் முழுமை பெறுவதற்கான முறைகள், அந்த அறிவை வளர்த்துக்கிட்டே நாம் ஒவ்வொரு கட்டமாக நகரணும். இந்த நகர்வு நாமளாக அமைச்சுக்கிட்டாதான் அது சிறப்பாக இருக்கும். மற்றவங்க நகர்த்தி விடுவாங்களா, கொஞ்சம் தூக்கி விடுவாங்களா அப்படின்னா அது நமக்கு தீட்சையெல்லாம் கொடுத்துட்டாங்க, பயிற்சியெல்லாம் கிடைச்சிடுச்சு, உடல் பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை, இவ்வளோ விஷயம் கிடைச்சிடுச்சு. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி மேலே போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு நம்மளுடைய மனதை, உயிரை, அந்த காந்தத்தை உருவாக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளை நாம் கொஞ்சம் நகர்த்திக்கணும். அந்த நகர்வுங்கிறது வரமாட்டேங்குது. ஒன்று, என்னடா நாம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், ஒன்றும் மாற்றம் இல்லையே அப்படின்னு சோர்ந்து போயிடுறோம். அல்லது நாமளும் தான் பயிற்சி பண்ணுறோம், வைக்கிறோம், ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஒரு நேரம் பார்த்தா நல்லா இல்லை அப்படின்னு வரும். ஆனால் இதெல்லாம் அப்படி தான் அமையும். ஏன்னா நம்மளுடைய பதிவுகளை வச்சு நமக்கு அடுத்த ஒரு பரீட்சை, அடுத்த தன்மை அப்படிங்கிறத அவன் கொடுப்பான். இன்னைக்கு நான் எப்படி நடந்துக்கிறனோ அதை பொறுத்து நாளைக்கு எனக்கு நடக்க வேண்டிய நிகழ்ச்சிங்கிறது முடிவாகும். அப்போ ஒவ்வொரு நாளும் இது மாதிரி, இப்போ இந்த வாரம் நான் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து அடுத்த வாரம், இந்த மாதம் எப்படி நடந்துக்கிறனோ அதை பொறுத்து அடுத்த மாதம், இந்த வருஷம் எப்படி நடந்துக்கிறனோ அதை பொறுத்து அடுத்த வருஷம். இப்போ ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் விழிப்பு நிலையோடு இருக்கணும். அப்படிலாம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நடக்கும். அப்படி ஒரு தடவை நம்ம அடிக்கடி இதைத்தானே சொல்லிட்டு இருக்கோம், யரா விழிப்பு நிலை, தற்சோதனை, திட்டமிடல். எங்கே சுற்றினாலும் இதுக்குள்ளே தான் நாம் ட்ராவல் ஆகும். அப்போ இதையே திருப்பி திருப்பி சொல்கிறீங்களே அப்படின்னா இதனுடைய விளைவு பாருங்கள். ஒரு தடவை கோஆர்டினேஷன் நான் தான் பார்த்துட்ருக்கேன், ப்ரொஃபஸர் வரணும், அதுக்கு முன்னாடி தவம் நடத்திட்டுருக்கோம். பவர் பாயிண்ட்டு, ஒரு கிளாஸோட பவர் பாயிண்ட்டு, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பவர் பாயிண்ட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஆடியோ செக்ஷனில் அவர் பவர் பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காரு, அதே டைட்டில் தான்.
ஆனால் அது நியூ வெர்ஷன் கிடையாது, அது பழசு. எனக்கு தோணுது, தவம் நடத்திட்டே இருக்கும்போது தோணுச்சு, பவர் பாயிண்ட்டை செக் பண்ணு அப்படின்னு. நல்ல வேலை நம்ம பவர் பாயிண்ட்டை செக் பண்ணோம், கரெக்டாக அது பார்த்தா வேறு வெர்ஷன் பழசு எடுத்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இது கிடையாது, அதுவே ஐயாவோடது வேறு புதுசு இருக்கும் பாருங்க அப்படின்னோடனே அதை எடுத்து வச்சிட்டோம். அப்போ இந்த தற்சோதனை செய்ய நம்மளுடைய பயிற்சிகளில் நம்மளை ஆழமாக ஈடுபடுத்திக்கும் போது, அயரா விழிப்பு நிலையோடு இருக்கும்போது, திட்டமிட்டு நம்முடைய செயல்பாடுகளை ஒழுங்கமைச்சு கொள்ளும்போது, அந்த அறிவு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தவறுகள் நடக்க விடாமல் பார்த்துக்குது பாருங்க. எச்சரிக்கை உணர்வு, அது எச்சரிக்குது பாருங்க. இப்போ இது மாதிரி தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி சில இன்ட்யூஷன், உள்ளுணர்வு நமக்கா தோணும். அப்படி தோணும்போது நாம் என்ன பண்ணலாம், அதெல்லாம் கவனமாக கையாள முடியும். அப்போ நமக்கு அதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தாதான் அது நமக்குள்ளார வளரும், தங்கும், தலைக்கும். அதுக்கு இடமே கொடுக்கல அப்படின்னா அது தங்கவும் வாய்ப்பு இல்லை, தலைக்கவும் வாய்ப்பு இல்லை. தயவு செய்து இறைவனை, இறை ஆற்றலை, அந்த அருள் பேராற்றலை உங்களுக்குள் தங்க விடுங்கள், தலைக்க விடுங்கள். அவனுக்கு நம்மளை விட்டால் வேறு ஆளே கிடையாது. தயவு செய்து அருள் பேராற்றலை உங்களுக்குள் தங்கவும் தலைக்கவும் விடுங்கள். அதற்கான பயிற்சி முறை தான் மகரிஷி நமக்கு மனவளக்கலையாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய இந்த உள்முக பயணம் கருந்துளை வழியாக நடக்கும். அந்த கருந்துளை வழியாக நாம் ஒன் பை ஒன்னாக கடந்து போக ஒரு நிறைவான இடத்துக்கு வரணும். அப்படிங்கும்போது அப்பப்போ நமக்கு சோதனைகள் எல்லாம் வரதான் செய்யும். அப்போ இந்த சோதனைகளை எல்லாம் நாம் என்ன பண்ணணும், சாதனையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி சாதனையாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த பயிற்சி முறை அயரா விழிப்பு நிலையோடு இருக்கணும். விழிப்பு நிலையிலேருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாதாளத்துக்கு போயிடுவோம். நமக்கு அவன் சில விஷயங்களை சொல்லி கொடுப்பான், நமக்குன்னே அவன் ஒரு கிளாஸ் எல்லாம் தயார் பண்ணி எடுப்பான். அந்த கிளாஸ் நமக்காகவே தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். அந்த கிளாஸை வேறு யாரும் எடுக்கவும் முடியாது, அவன் மட்டுமே நமக்கு எடுக்க முடிஞ்ச ஒரு விஷயம். அப்படி அந்த விஷயத்தில் நம்மளை நாம் ஆழமாக ஈடுபடுத்திக்கணும். கருமையத்தை நோக்கி ஒரு பயணம். இந்த பயணம் எப்படி இருக்கும், அதற்கு நாம் நம்மை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனோபாவம் நாம் எப்படி வச்சுக்கணுமோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் உள்முகமாக பயணிக்க முடியும். அதாவது எந்த ஒரு அணுக்கூட்டு அமைப்பை எடுத்தாலும் சரி, எல்லாமே அக்ரிணை பொருளிலிருந்து பிரபஞ்ச நிலைகளிலிருந்து உயிர் வகைகள் வரைக்கும் எல்லாமே மையம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த மையத்தை ஒட்டி லேயர் லேயராக படலமாக தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த படலமாக இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், அமைப்பு, இந்த இயக்கத்தை நாம் வெளியிலிருந்து தான் உள்ளே கடந்து போகிறோம். நாம் புலன்கள் வழியாக வெளியே வந்துட்டோம், மறுபடியும் த ரிட்டன் அதே
வெளியே வந்த வழியாக தான் மீண்டும் உள்முகமாக திரும்பணும். அப்போ இது ஒரு வழி பாதை. எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக தான் திரும்பி ரிட்டர்ன் போகிறோம். தி ரிட்டர்ன் ஆஃப் த ஜெனடிக் சென்டர். அப்போ இந்த கருமையத்தை நோக்கிய பயணத்திற்கு புலன்கள் வழியாக விரிஞ்சு வந்தோம் இல்லையா? அதே புலன்கள் வழியாக நாம் மீண்டும் கருமையத்தை நோக்கி பயணிக்கணும். ஒவ்வொரு புலன்களுக்கும் அதனுடைய நடுவு மையம்னு இருக்கு. அந்த நடுவு மையம் நம்மளுடைய மூளையினுடைய அமைப்பில் இணைஞ்சிருக்கு. மூளை நம்மளுடைய மூலாதாரம் ஜெனடிக் சென்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய இனிமையான பயணத்திற்கு புலன்களுக்கு நாம் ஒரு நுணுக்கமான பயிற்சி முறைகளை கொடுக்க வேண்டும். சுவைன்னு எடுத்துக்கோமே, நாக்கு. இப்போ இந்த நாக்கு டேஸ்ட்டு பண்ணி தானே வளர்ந்து வந்திருக்கு. இது நல்ல டேஸ்ட்டு, இது எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டு, இது எனக்கு பிடிக்காத டேஸ்ட்டு, இப்படியெல்லாம் பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா? இதில் இருந்து நாம் நம்மளை கொஞ்சம் விடுவிச்சுக்கணும். பிடிச்ச டேஸ்ட்டு பிடிக்காத டேஸ்ட்டுலாம் இருக்கக்கூடாது. இதில் நம்ம கொஞ்சம் சமநிலைக்கு வந்துடணும். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை சாப்பிட்றோம், உண்கின்றோம். அந்த டேஸ்ட்டை பற்றியெல்லாம் நாம் பெருசாக மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. ஸோ அந்த சென்டருக்கு வந்துடணும். பிடிச்சது பிடிக்காதெல்லாம் பார்க்கக்கூடாது. இது உடம்புக்கு பொருத்தமானது, உயிருக்கு பொருத்தமானது. மூணாவதாக இந்த இன்னர் ட்ராவலுக்கு இதுதான் சிறந்த வழிமுறை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகி வச்சுருக்க இந்த நாக்குக்கு சில நுணுக்கமான பயிற்சிகளை கொடுக்கணும். உதாரணத்துக்கு மோர் சாதம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். உப்பே போடாமல் மோர் சாதம் சாப்பிட்டு பாருங்கள். அதில் ஒரு உப்பு இருக்குது, இயற்கையான உப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் அதை நீங்கள் உணர்றதுக்கு ஃபீல் பண்ணுங்கள். சர்க்கரையே போடாமல், சுகர் போடாமல் டீ சாப்பிட்டு பாருங்கள். அதில் ஒரு சுவை, அதில் ஒரு சுகர் இருக்கு இல்லையா, இனிப்பு, அதை ஃபீல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுதான் நாக்கை நாம் ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வர முடியும். அப்படி எல்லாத்துலேயும் இந்த விஷயம் நம்ம ட்ரைனிங்கில் கொடுத்து கொண்டு வரணும். அப்படி இந்த நாக்குக்கு நுட்பமான முறையில் இந்த பயிற்சியை கொடுங்க. இன்னர் ட்ராவலுக்கு தயாராகும். அதே மாதிரி வாசனையும் நமக்கு பிடிச்ச வாசனை, பிடிக்காத வாசனைலாம் இருக்கு இல்லையா? அது இருக்கக்கூடாது. சென்ட்ரலைஸ் பண்ணிக்கங்க. நடுநிலைக்கு வந்துடுங்க. நடுநிலையோடு இருந்து பிடிச்ச வாசம் பிடிக்காத வாசம் அப்படிங்கிறதுலாம் விடுபட்டு இது எனக்கு உயிருக்கு பொருத்தமானது, என்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய செயல்முறை, அதற்காக செய்கிறேன் அப்படிங்கிற நிலையோடு இருந்து செய்யுங்க. வாசத்தில் நாம் மயங்கணும் அப்படின்னா இங்கே உள்முக பயணத்துக்கு நாம் தயாராக முடியாது. அதே மாதிரி வாசத்துக்கு நாம் அருவருப்பான வாசம் அதையும் ஃபீல் பண்ணோம் அப்படின்னாலும் உள்முகத்துக்கு நாம் தயாராக முடியாது. அது மனசுக்கு கொண்டு போகக்கூடாது. எந்த வாசமாக இருந்தாலும் சரி, நறுமணமாக இருந்தாலும் சரி, துர்நாற்றமாக இருந்தாலும் சரி, அதை மனசில் ஏற்றக்கூடாது. மனசுக்கு கொண்டு வராமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மூக்கை நாம் கொஞ்சம் சென்சிட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு பழகணும். அப்போ மூக்கின் வழியாக நாம் இது மாதிரி நுட்பமான பயிற்சிகளை எடுத்துக்கணும். மனசை ஒரு கொக்கியிலேருந்து ரிலீஸ் பண்ணுங்க. அந்த கொக்கியில் மாட்டி இருக்கிற வரைக்கும் அது துன்பந்தான். மற்ற செயல்பாடுக்கு நம்மளை கொண்டு போகவே முடியாது. அப்போ பிடிச்ச வாசம், பிடிச்ச டேஸ்ட்டு அப்படிங்கிற கொக்கியிலெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. கழட்டுங்க அதுலேருந்து உங்கள் மனசை. அதே மாதிரி செவி, காது,
எது மாதிரியான ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி, மைல்டாக வச்சுட்டு அதுக்குள்ளே எது மாதிரியான ஒரு மியூசிக்கு இருந்தாலும் அது ஒரு சின்ன சத்தம் ஜல் ஜல்லுன்னு கேப் விட்டு எப்படிப்பட்ட பாட்டாக இருந்தாலும் அதில் இருக்கும். அதை நீங்கள் கேட்டு பழகுங்க, அது கூட ட்ராவல் ஆகுங்க. இந்த நுணுக்கமான பயிற்சியை நாம் புலன்களுக்கு கொடுக்க நாம் மனசு உள்முக பயணத்துக்கு தயாராகும். அதே மாதிரி ஒரு பார்க்குற விஷயம், பார்க்குறதுல பிடிச்சது பிடிக்காதுன்னுலாம் இருக்கக்கூடாது. அருவெறுப்பு தன்மை அப்படிங்கிறது புலன்கள் வழியாக எப்போவும் மனசுக்கு போகாமல் பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஹையஸ்டாக பிடிச்சது அப்படின்னு அந்த பக்கமும் மனசுக்கு போகாமல் பார்த்துக்கங்க. நடுநிலையோடு நம் மனதை நிறுத்தி புலன்களை நிறுத்தி இந்த உள்முக பயணத்துக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். இப்போ புலன்கள் வழியாக விரிஞ்சு வந்த நாம் அதே புலன்கள் வழியாக தான் ஒடுங்கி உள்ளே போகணும். அப்போ புலன்களுக்கு அதுக்காக தான் மகரிஷி நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த சூப்பர் குளூ போட்டு ஒட்டின மாதிரி இந்த புலன்கள் வெளியே ஒட்டிட்டு கிடக்குறோம். அதுலேருந்து பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமந்தான் மனசை. ஆனாலும் வழியே இல்லை, பிரித்து எடுத்துத்தான் ஆக வேண்டும். புலன்களுக்கு நுட்பமான பயிற்சி முறைகளை கொடுத்து அப்படியே இந்த இன்னர் ட்ராவலுக்கு கொண்டு போயிடலாம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த நடை உடை பாவனை இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ நாம் கண்ணியமான உடைகளை பயன்படுத்தணும். எதுக்காக இந்த கண்ணியமான உடை அப்படின்னா, இப்போ நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு உணர்வு வரும் இல்லையா, அது கொஞ்சம் வேறு மாதிரியாக ஆசையை தூண்டுற மாதிரி மோக உணர்ச்சியை தூண்டுற மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இங்கே உட்காந்து தவமெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளை பார்த்து எப்படி ஒரு இமேஜ் எடுக்கிறாங்களோ அது நம்மளுடைய ஜீவகாந்தத்தில் பதிஞ்சு அது மற்றவங்களுக்கும் அதே உணர்வை கொடுக்கும். நம்ம பார்க்கும்போது கூட நமக்கு நம்மளை பற்றி ஒருத்தங்க தேவையில்லாத உணர்வுகளை எழுப்பி கொள்ளக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் கண்ணியமான உடைகளை அணிய வேண்டும். ஒவ்வொருத்தங்களை பார்த்தாலும் நமக்கு ஒரு உணர்வு வரும் இல்லையா, இவங்க இப்படிப்பட்ட கேரக்டராக இருப்பாங்க, இவங்க இப்படிப்பட்ட மனோபாவத்தோடு வாழ்கிறாங்க போல் அப்படின்னு. அதில் நாம் குவாலிட்டியான மனோபாவத்தோடு இவர் வாழ்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணணும். யார் நம்மளை பார்த்தாலும் அந்த ஒரு உணர்வு வரணும். அந்த மாதிரி நம்மளுடைய கண்ணியமான உடையை வைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது இது. ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் கொஞ்சம் அதிலிருந்து தடமாறி போயிட்டுருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மாற வேண்டும். ஏன்னா நம்மளை பார்த்து மற்றவங்க எது மாதிரியான மனோபாவத்துக்கு உள்ளாகிறார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த பதிவுகளை அது கிளப்பி விட்டுரும். ஆகாமிய கர்ம வினைகள் இந்த விஷயத்தின் மூலமாக நமக்குள்ளே இருந்து மேலெழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நம்மளை பார்த்தாங்கன்னா மற்றவங்க ஒரு நல்ல உணர்வோட மனோபாவத்தோடு இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய பேச்சு இதெல்லாம் கண்ணியமாக இருக்கணும். நம்ம ரொம்ப ஒரு லெவலுக்கு கீழே அடிமட்டத்தில் போய் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மனசு நம்மளுடைய உயிர் கிளம்பாது. அது அப்படியே கீழேயே ஜாம் ஆகிடும். உயிரை இதெல்லாம் விடாது. ஸோ இது மாதிரியான பதிவுகள் எழாமல் பார்த்துக்கணும். இது மாதிரியான பதிவுகள் நம்ம கர்மயத்தில் பதிந்து விடக்கூடாது. இது வரைக்கும் எப்படியோ அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேற்பட்டு
இது மாதிரியான பதிவுகளை ஏற்படுத்தி கொள்ள கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாமே கண்ணியமாக இருக்கணும். நல்ல மதிப்போடு இருக்கணும். வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வார்த்தை மூலமாக சில உணர்வுகளை தூண்டுவோம் இல்லையா? அப்போ அது நல்ல உணர்வாக இருந்தால் ஓகே, தப்பே கிடையாது. ஆனால் தீய உணர்வுகளை தூண்டும்படியாக நம்முடைய நடை, உடை, பாவனை இருந்து விடக்கூடாது. அது நம்மளுடைய கருமையத்துக்கு, இந்த மனித கருமையத்துக்கே பொருந்தாத பதிவு. அதெல்லாம் நம்ம விலங்கினத்திலிருந்து வந்தனால இது மாதிரியான விஷயங்கள் நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. அடுத்தவங்களை மயக்கிறது, பேச்சில் மயக்கிறது, செயல்பாடுகளில் மயக்கிறது, நம்மளுடைய ஆடை அணிகலன்கள் இதன் மூலமாக மயக்குவது, இதெல்லாம் நம்ம கூட ட்ராவல் ஆகுது. ஏன்னா விலங்கினங்கள்லாம் அப்படி தான். ஏன்னா அதுக்கு இனவிருத்தி செய்யணும், தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு உணவு தேடணும், இது மட்டும்தான் வாழ்க்கை. அப்போ அங்கேருந்து வந்தனால நமக்கும் அந்த மாதிரியான மன உணர்வுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது 6வது அறிவுக்குரிய செயல் கிடையாது. இதெல்லாம் 5 அறிவு செயல்கள். அடுத்தவங்களை மயக்கிறது, மயக்கும்படியாக நம்மளுடைய எண்ணம், சொல், செயல்களை அமைத்து கொள்வது, இதெல்லாம் 5 அறிவு. 6வது அறிவில் நிற்கணும். நாம் தானும் மயங்காமல் மற்றவர்களையும் மயக்காமல் வாழணும். தானும் துன்பப்படாமல் மற்றவர்களையும் துன்பப்படுத்தாமல் வாழ வேண்டும். அதுதான் 6வது அறிவு. இது மாதிரியான பழக்க வழக்கங்கள் தான், செயல்பாடுகள் தான் நம்மளுடைய இந்த உள்முக பயணத்திற்கு துணை நிற்கும். அந்த ஷார்ப்னஸ் வரும். நம்முடைய மனதிற்கு ஒரு ஷார்ப்னஸ், நம்முடைய அறிவுக்கு ஒரு கூர்மை வரும். அந்த கூர்மையான அறிவு மனதை கொண்டு தான் அந்த லேயர்லேருந்து அடுத்த லேயருக்கு நம்ம கடக்க முடியும். இல்லைன்னா அது போய் அங்கே முட்டிக்கிட்டே நிற்கும். அந்த லேயரை கடக்க முடியாது. ஸோ லேயராக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் ஒன்றை கடந்து ஒன்று, ஒன்றை கடந்து ஒன்று அப்படின்னு முயற்சி செஞ்சு போய்கிட்டே இருப்போம். அப்போ இந்த பயணம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது. ஏன்னா அவனை சாதாரணமாலாம் போய் இணைஞ்சிட முடியாது. அதற்கென உள்ள செயல், அதற்கென உள்ள வழிமுறைகள், அதை தான் நாம் ஃபாலோ பண்ணி ஆகும். இந்த பயிற்சி முறைகள் நம்மை கொஞ்சம் அதுக்கு தயார் பண்ணணும். நாமளும் கொஞ்சம் அதுக்கு தயாராகிக்கணும். அப்படி தயாராகி இந்த உள்முக பயணம், கருமையத்தை நோக்கிய பயணத்தை நாம் இனிதே துவங்குவோமாக. இதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உடம்பை நாம் ரொம்ப தளர்வாக வச்சுக்கணும். உடம்புல எப்போவுமே இறுக்கம் இருக்கக்கூடாது. உடல் சதைகள், மனசு எல்லாம் சேர்த்து அப்படியே தளர்வாக லேசாக இருக்கணும். நம்மளுடைய ஆசன வாயை அப்பப்போ கவனித்து அதையும் தளர்வாக வச்சுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கவனித்தவா இல்லையான்னு தெரியல. இனிமேல் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். நம்மளுடைய ஆனஸ் பாயிண்ட்டை ரொம்ப தளர்வாக வச்சுக்கோங்க, லூஸாக வச்சுக்கோங்க. அதுவும் இதற்கு பேருதவியாக இருக்கும். நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு, இந்த பண்புகளை நாம் வளர்த்துக்கணும். இந்த பண்புகளை வளர்த்து கொள்ளும்போது தான் நம்மளுடைய முயற்சி என்பது சிறப்பாக நடைமுறைக்கு வரும். இந்த பண்புகள் இல்லாமல் நம்மளுடைய முயற்சி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது செட்டில் ஆகிறது கொஞ்சம் சிரமம். செட்டில் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநீர், நிறை உணர்வு, மன்னிப்பு, இது கண்டிப்பாக வேணும். இது இல்லாமல் உங்களுடைய உயிரை நீங்கள் உணர்வது என்பதும், அந்த உயிரை கடந்து நின்று வாழ்வது என்பதும், காந்தத்தில் நிலைத்து விடுவது என்பதும் இயலாத காரியம். இந்த பண்புகளை எல்லாம் வளர்த்துக்கங்க. ஏதோ மகரிஷி சும்மா ஒரு கிளாஸுக்காக நமக்கு இதெல்லாம் கொடுக்கல.
நம்மை நாமே முழுமை பெறுவதற்கான எல்லா விஷயத்தையும் மகரிஷி கொடுத்துருக்காங்க. அதில் இது ரொம்ப முக்கியம். அதுலேயும் நான் சொல்லுவேன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. கற்பு ஒன்றை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். ஏன்னா உங்களுடைய பீடம் அதுதான். இந்த ஞானம் உட்காரணும் அப்படின்னா அதற்கு ஒரு பீடம் ஒன்று வேணும் இல்லையா? அந்த பீடம்ங்கிறது கற்பு தான். கற்பை மட்டும் எதுக்காகவும் எந்த நிலையிலையும் நாம் இழந்து விடக்கூடாது. அப்படி கற்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆன்மீகத்துறையில் இறைநிலையை, உயிரை உணர்வதில் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பது கற்பு தான். ஏன் இந்த கற்புங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, பாருங்க, விலங்குகள் ஏதாவது கற்போடு இருக்கா? விலங்குகளுடைய வாழ்வியல் முறையில் கற்புங்கிறதே கிடையாது. அதனால தான் நம்மள்கிட்ட இந்த கற்புங்கிறது டாப்புக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ விலங்கினங்களுக்குள் இல்லாத ஒரு விஷயம் கற்பு. அது நமக்கு நம்மளுடைய வாழ்வியல் முறையில் நம்மளுடைய 6வது அறிவை முழுமை பெறுவதற்காக நாம் தற்காத்து கொள்ள வேண்டியதும் அதே கற்பு தான். அவனோடு அவனா போய் இணையிறதுக்கு உண்டான சிறப்பான ஒரு வழித்தடத்தை இந்த கற்பு தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் எப்படியோ என்னவோ அதெல்லாம் மறந்துடுங்க. ஆனால் இன்று முதல், இந்த க்ஷணம் முதல் நாம் நம்மளுடைய கற்பை நல்ல முறையில் பாதுகாத்து வாழ வேண்டும். இறை உணர்வும் இறை ஞானமும் அங்கேதான் தலை. எவரோடும் எச்சூழலில் வாழும்போதும் பழகும்போதும் நம்முடைய தன்மையை நாம் இழந்து விடக்கூடாது. நம்முடைய தன்மையை மட்டும் இறந்துடக்கூடாது. அந்த தன்மையோடு எல்லாத்தோடையும் பழகணும், பேசணும், நம்முடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி காயக்கல்ப பயிற்சியை செய்யும்போது நம்முடைய ஜீவவித்து குழம்புக்குள்ள ஒடுங்கி நின்று அஸ்வினி முதிரை செய்யணும். ஜீவவித்து குழம்போடு குழம்பா நாம் நின்று அஸ்வினி முதிரை செஞ்சு ஓஜஸ் மேலே எடுக்கும்போது சுத்தமாக அந்த ஆற்றலோட மனசு மேலே மூளை செல்கள் வழியாக, உடல் செல்கள் வழியாக அந்த ஆற்றல் பரவணும். அதெல்லாம் நாம் ஃபீல் பண்ணணும். உடல் பயிற்சி செய்யும்போதும் நம்மளுடைய மனசை மூலாதாரத்தில் வச்சு உடல் முழுவதும் உணர்வாக்கி கொண்டு உடல் பயிற்சி செய்ய வேண்டும். நம்மளுடைய உடம்பை சென்ட்ரு பண்ணி அங்கே மனசை நிறுத்தி உடல் முழுவதையும் உணர்வாக்கி காந்தத்தோடு காந்தமாக ஒன்றி கலந்து இந்த உடல் பயிற்சியை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது இன்னும் நம்ம இந்த பயணத்திற்கு நம்மை நாம் தயாராகும். இறைநிலை எல்லாவற்றிலும் நிறைவாக இருந்து இயங்குகிறது என்ற உண்மைகளை எல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுங்க. எப்பவும் எதுக்காகவும் உணர்ச்சி வசப்படாமல் மனசை அமைதியாக வச்சுக்கணும். ஏன்னா அது அமைதியாக இருந்தால் தான் அவன் நம்மளோட இருப்பான், அவனோடு நாம் இணைய முடியும். அமைதி இல்லாமல் பரபரன்னு இருந்தோம் அப்படின்னா அவன் நிற்க மாட்டான், அவனோட நம்மளால் கனெக்ட் ஆகவும் முடியாது. ஏன்னா பாருங்க, இந்த சயின்ஸ் அவன் ஒரு லேசான பொருள், எந்த வெப்பத்துக்கும் அவன் நிற்க மாட்டான், எந்த ஒரு ஹையஸ்ட்டு குளிருக்கும் அவன் நிற்க மாட்டான். அப்போ அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் நின்று நிதானமாக வாழ்ந்து பழகணும். நிதானமாக வாழ்ந்து பழகும்போது தான் இறைநிலை, அந்த உணர்விலேயே வாழணும். ஸோ இது எல்லாத்தையும் நாம் படிப்படியாக செய்து கொண்டே வரும்போது நமக்கும் இறைநிலைக்குமான ஒரு நல்ல இணக்கத்தன்மை உருவாகும். அந்த கவிதையில் சொன்னது போல நாம்
பண்பட்டு பக்குவப்பட்டு பாதாளம் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அதுதான் ரூட்டு. நாம் வெளியில் புறத்தில் கிளம்பணும் அப்படின்னா பிரம்மா மாதிரி நாமளும் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த ஜென்மத்தில் போய் சேருவோன்னு தெரியாது. ஸோ இது நமக்கு ஈஸி, ரொம்ப சுலபம். நம்மளை நாம் பண்போடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. மகரிஷி சொல்லக்கூடிய இந்த இரண்டொழுக்க பண்பாடு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நாம் இந்த உதவிகளை செய்வதில் தயங்கக்கூடாது. உதவி செய்யறதுக்கு எப்பவும் நம்மளை தயாராக வச்சுருக்கணும். உடல் பயிற்சி மற்றவங்க செய்யறதுக்கு நாம் உதவி செய்யணும். அது நம்மளுடைய தரத்தை தன்மையை உயர்த்தும். மற்றவங்க தவம் பண்ணுறதுக்கு நாம் உதவி செய்யணும். தவம் பண்ணுறதுக்கு உதவி செய்யறதுன்னா என்ன? தவம் நடத்துறதா? தவம் நடந்து கொண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தவம் நடத்துறது ஒரு பக்கம், அதுவும் கூட தான். இப்போ தவம் நடந்துட்டுருக்கு, மன்றத்துக்கு போகிறோம். அப்போ தவம் நடக்கிறத டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுடைய தவத்துக்கு எந்த இடையூறும் ஏற்பட்டு விடாமல் அமைதியாக போய் நம்ம பாட்டில் உட்காந்துக்கணும். அப்படி மற்றவங்க தவம் செய்ய நாம் இது மாதிரி உதவி செய்யும்போது நமக்கு நல்லா தவம் கிடைக்கும். விஷயம் அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம செல்ஃபோனை சைலண்டில் போகாமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃபோன் அடிக்குது. இப்போ என்ன ஆகும்? தவம் கலைஞ்சிருமா? இது தவம் கலைஞ்சதுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு அதே மன உணர்வு பிரதிபலிக்கும். இந்த காந்த தத்துவம் தான் பிரதிபலிக்கும். நம்மால் பிறருக்கு என்னவோ அதுவே பிறராலும் நமக்கு. அது அவங்க மூலமாக தான் வரணுங்கிற அவசியமே கிடையாது. யார் மூலமானாலும் அவன் கொண்டு வந்து சேர்த்துருவான். நீ கொடுத்ததை நீயே வாங்கிக்கொள், நீ கொடுத்ததை நீயே பெற்றுக்கொள்வாயாக. அவன் எதையுமே வச்சுக்க மாட்டான். கடன்லாம் அவன் வச்சுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு கணக்கை டேலி பண்ணி கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அதுதான் இருப்பு. அவன் இருப்பாக இருக்கிறான். ஆனால் அவன் எதையும் இருப்பு கட்டுவது இல்லை. இருப்பாக இருக்கும் பொருள் அவன். ஆனால் அவன் எதையுமே வச்சுக்க மாட்டான். எல்லாத்தையும் அவங்கவுங்கள்ட்ட திருப்பி ரிட்டன் கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அதனால் நம்மால் மற்றவர்களுக்கு என்னவோ அதுவேதான் மற்றவர்களால் நமக்கு. இந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது. அது மாதிரி மற்றவங்களுக்கு நாம் உடல் பயிற்சி செய்ய, தவம் செய்ய, தற்சோதனை செய்ய உதவி செய்ய வேண்டும். ஒருத்தங்க ஆழ்ந்து சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்தகம் படிச்சுக்கிட்டு மௌனம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப டீப்பாக மௌனம் இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் போய் தொந்தரவு பண்ணிடக்கூடாது. அவங்களுடைய அந்த இன்னர் ட்ராவலுக்கு நாம் உதவி செஞ்சோன்னா நம்மளுடைய உயிரும் அதே நிலைக்கு தயாராகும். மௌனம் இருக்கிறவங்களாம் போய் தொந்தரவு பண்ணி பேசுறது வைக்கிறது அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் சிரமந்தான். அதே மாதிரி நாம் உடல் பயிற்சி செய்து உதவணும் அப்படின்னா நாமளும் உடல் பயிற்சி செஞ்சு மற்றவங்களுக்கு உடல் பயிற்சி செய்யறதுக்கு உதவணும்னா அதெல்லாம் டபுள் ஸ்ட்ராங். நாமளும் தவம் பண்ணி மற்றவங்களுக்கு தவம் பண்ண உதவணும்னா டபுள் ஸ்ட்ராங். நாம் நல்ல முறையில் தற்சோதனை செய்து நம்மளை பண்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு அதே விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் டபுள் ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். மகரிஷி அதை ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, போதனைகளை செய்து கொண்டே தவறுகள் செய்யும்போது அதை கேட்பவர்களும் கேட்டுக்கொண்டே தவறுகளை செய்வார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் நல்ல முறையில் மாறி மற்றவர்களோடு அதை நாம் ஷேர் பண்ணிக்கணும். நமக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் மற்றவர்களுக்கும் போய் சேரும். நாம் வேணால் ஒருத்தங்கள்ட்ட நடிக்கலாம், ஏமாத்திடலாம். நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்படி தவம் செஞ்சிட்ருக்கேன், உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஏமாத்திடலாம், சொல்லிடலாம் வாயில். ஆனால் அவனை ஏமாற்ற முடியாதே.
அவன் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கான். அவனை ஏமாற்ற முடியாதுல்ல. அப்போ நமக்குள்ளர என்ன தன்மை இருக்கோ தரம் இருக்கோ அதுதான் அடுத்தவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது பேசும்போது நாம் அது மாதிரி நடந்து கொண்டு சொல்ல வேண்டும், பேச வேண்டும். அப்போ தான் அது நல்ல முறைக்கு தயாராகும். நம்முடைய குடும்பத்திலையும் மற்றவங்க நாம் சொல்கிறோம் செய்கிறோம் கேட்க மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு வலிமையுள்ள வார்த்தையாக இல்லை என்று அர்த்தம். நல்ல வலிமையோட ஏற்படுத்திக்கங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களா தானாக ஆட்டோமேட்டிக்காக பயிற்சிக்கு வந்துடுவாங்க. ஸோ நாம் முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும். அப்படி இந்த உள்ளுணர்வு பயணத்திற்கு நம்மை எல்லா வழிமுறைகளையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.